இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 7:8. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்ம என்ன சொல்கிறத பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் அந்நிய தேவர்களை வழிபட்டதுனால தேவனுக்கு கோபம் வந்து தண்டிக்கிறாரு. அதுவும் பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேலர்களை ஒப்பு கொடுத்து தண்டிக்கிறாரு. அப்போ சாமுவேல் உங்ககிட்ட இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றி போட்டு முழு மனதோடு கர்த்தர்கிட்ட சேருங்கன்னு சொல்லி மிஸ்பாவில் உபவாசம் இருந்து எல்லாரும் தேவனை நினச்சி வேண்டுதல் செய்கிறாங்க. அப்போது மிஸ்பாவில் இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்கன்னு பெலிஸ்தர் கேள்விப்பட்டு இஸ்ரவேலர்களை அழிக்க வராங்க. அப்போது இஸ்ரவேலர் எல்லாரும் பயந்து சாமுவேலை பார்த்து, எங்களை கடவுள் காப்பாற்றணும்னு நீ அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. ஓயாமல்னா என்ன அர்த்தம்? ஓய்வு இல்லாமல் அர்த்தம். அப்போ ஓய்வே இல்லாமல் நீ வேண்டிக்கோன்னு சொல்கிறாங்க. இங்கே தப்பு பண்ணது இஸ்ரவேலர்கள், ஆனால் சாமுவேலை பார்த்து ஓயாமல் வேண்டிக்கோன்னு சொல்கிறாங்க. சாமுவேலை தப்பு பண்ணால் நாமளும் இஸ்ரவேலர்கள் போல் எப்பயுமே நடந்துக்கிறோம். நம்ம எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு தேவன் நம்மளை தண்டிக்கும் போது பயந்து போய் ஊழியக்காரவங்ககிட்ட ஜெபிக்க சொல்கிறோம். அதுக்காக ஊழியக்காரவங்கக்கிட்ட வேண்டுதல் செய்ய சொல்கிறது தப்புன்னு சொல்லலை. அவங்கள வேண்டுதல் பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்யணும், முழு மனதோடு வேண்டுதல் செய்யணும். இங்கே இஸ்ரவேலர்களுக்கு அவங்களோட உபவாசம் மேலேயும் ஜெபத்து மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனால தான் சாமுவேலை பார்த்து ஓயாமல் எங்களுக்காக வேண்டுதல் செய்யணும்னு சொல்கிறாங்க. யார் வேண்டுதல் செஞ்சாலும் தேவன் செவிசாய்த்து கேட்பார். ஆனால் நமக்கு தான் நம்மளுடைய ஜெபத்தில் நம்பிக்கை வேணும். தேவன் நம்மளை மன்னிப்பார்னு நம்பிக்கை வேணும். நாம் எந்த நம்பிக்கையும் வைக்காமல் ஊழியக்காரவங்களை ஜெபிக்க சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. முதல்ல நாம் மனம் திரும்பி நம்பிக்கையோடு நாமளும் ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் ஊழியக்காரவங்களை ஜெபிக்க சொல்லணும். இஸ்ரவேலர்களுக்காக மோசே எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்கும்போது அத்தனை தடவையும் தேவன் மன்னிச்சிருந்தாலும் ஒரு கட்டத்தில் தேவன் மோசே மேலே கோவப்பட்டு, இனிமேல் இந்த வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேலர்களுக்காக என்கிட்ட எந்த வேண்டுதலும் செய்யாதுன்னு சொன்னார். அப்போது நம்ம மனம் மாறாமல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது தேவன் ஊழியக்காரவங்க வேண்டுதலையும் கேட்க போகிறது இல்லை. ஊழியக்காரவங்க வேண்டுதல் செஞ்சாலும் அதை கேட்க போகிறது இல்லை. இதில் சில பேர் அவங்க திருந்தாமல் மாறாமல் இருந்துக்கிட்டு ஊழியக்காரவங்களை குறை சொல்லுவாங்க. இந்த பாஸ்டர் ஜெபிக்க சொன்னோம், அவரும் ஜெபிச்சாரு, ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்பிக்கையோடும் பக்தியோடும் மனம் திரும்புதலோடும் ஜெபிக்க வேண்டியது முதல்ல நாம தான். அதுக்கப்புறம் ஊழியக்காரவங்கள ஜெபிக்க சொல்லும் போது நிச்சயமாக தேவன் நம்மளோட ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. ஆமேன்.